தஞ்சையில் சகோதரியை தம்பியே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மனோஜ்பட்டியை சேர்ந்த உமா என்பவருடைய சகோதரர் சிவகுமார் தனது மகள் மற்றும் மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக 20 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். கடந்த ஆண்டு சிறையிலிருந்து விடுதலையான சிவகுமாரை தனது வீட்டில் சகோதரி உமா தங்க வைத்திருந்தார். வீட்டில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சகோதரி உமாவை சிவகுமார் கடுமையாக தாக்கியதுடன் பிளேடால் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பினார். படுகாயமடைந்த உமாவை தஞ்சை மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கிடையே தலைமறைவான சிவகுமாரை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். சிவகுமார்ன்றவன் ஒரு மனைவியோட வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனைவி ஒரு புள்ள வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஏதோ நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, பிள்ளைக்கு கொண்டுட்டான். பன்னு வாயில் வச்சு கேனில் போட்டான். பொண்டாட்டிக்கு கடப்பரை எடுத்து குத்தி சைடில் போயிடுச்சு. சைடில் இந்த சைடு குத்தி போச்சு. அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் சேர்த்து இது பண்ணாங்க. அதோட ஜெயிலுக்கு போனவங்க 19 வருஷம் பிறகு வந்தாங்க. வந்து அவங்க ஒய்ஃபு மட்டும் இருந்துச்சு. கால் ஊனம் அவங்களுக்கு. அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. 3 வருஷம் வாழ்ந்துருக்கு. 3 வருஷம் வாழ்ந்த பிறகு அவங்க ஒய்ஃபு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போச்சு. இறந்து போன பிறகு எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. எங்கே படுக்கிறதுக்கு போகிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே பார்த்தா அங்கேயும் போலீஸ்காரங்க விரட்டுறாங்க, இங்கேயும் விரட்டுறாங்க. எங்கேயும் படுக்க முடியல. நான் இங்கே இருக்கிறேன். என்னால் முடிஞ்சது செஞ்சிட்ருக்கேன். சரி இருக்கட்டும் என்று சொல்லி அனுதாபம் பண்ணி அனுபவத்தில் நம்ம இங்கே சேர்த்தோம். நல்லபடியாக இருந்தாப்புல 9 மாதம் நல்லா இருந்திருக்காப்புல. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. கேஸ் மாட்ட சொன்னோம். இந்த மாதிரி கொடூரமாக கொண்டுட்டு போயிட்டான். அதான் நடந்த சம்பவம்.